அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர. கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து உங்களது ராசிக்கு யோகாதிபதியான அன்றாட வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் நிற்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். யோகாதிபதியான குரு பகவான் ரிஷப ராசியில் செவ்வாயுடன் இணைந்து செயல்படுகின்றார். கேது பகவானின் முழு அதிர்ஷ்டத்துடன் உங்களுக்கு சகாய அனுகூலம் ஏற்பட்டு வருகின்றது. இதனால் இந்த மாதம் முழுவதும் எவ்வித அலைக்கழிப்பும் அனாவசிய தொந்தரவுகளும் ஏற்படாது. முதல் வாரம் கடந்த பிறகு எண்ணற்ற சுப சம்பவங்களும் பொருளாதார மேன்மைகளும் உண்டாகும். குடும்ப வகையில் வெகு முக்கியமான லாபகர விஷயங்கள் நல்லபடியாக நடந்தேறும். அன்றாட வருமானம் உயரும். சேமிப்புகளுக்கு பாதிப்பில்லை. ஆரோக்கிய பாதிப்புகளுக்கு விரயங்களுக்கு இடமில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிய நபர்களால் ஏற்பட்ட வம்பு வழக்கு, கோர்ட்டு, காவல்துறை சார்பான பிரச்சனைகள் விலகும். கடன் கொடுக்கல் வாங்கல், நாணய எதிரி எதிர்ப்பு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து ரீதியான வில்லங்க விவகாரங்கள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு பிரச்சனை எதுவும் இல்லை. உத்தியோகம், பதவியில் இந்த மாதம் தொடங்கி 13வது தினம் முடிந்த பிறகு அதிர்ஷ்ட உயர்வு காத்திருக்கின்றது. பரணி நட்சத்திரத்திற்கு திடீர் பதவி உயர்வும் ஊதிய மேன்மையும் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு 2வது வாரம் முடிந்த பிறகு சற்று கவன நடவடிக்கை அனைத்திலும் தேவை. பொதுவாக தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்களில் புதிதாக ஈடுபட்டு வருபவர்களுக்கு சிறப்பான லாபமும் உயர்வும் உண்டு. இந்த மாதம் வியாழன், ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் உயர்வுகள் காத்துள்ளன. மேலும் இந்த மாதம் 1, 3, 5, 9, 16, 17, 21, 26, 29வது நாட்களில் பொன்பொருள் சேர்க்கைகளும் இழுபறி விஷயங்கள் முடிவுக்கு வரும். இறுதி வாரத்தில் நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை நிறைவேறும். நீங்கள் முயற்சிக்கின்ற திட்டங்கள் வெற்றி பெறும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். இதனால் குருமங்க
சுபமங்கல யோகம் ஏற்படுகின்றது. எனவே இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் பலவும் உங்கள் குடும்பத்தில் நடைபெற வழி பிறக்கப் போகின்றது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றப் போகின்றீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட போகின்றது. அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஜெயம் உண்டு. மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான குருவோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே விரயத்திற்கு ஏற்ற தனவரவு வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாகும். உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ திருமண வயதடைந்த உங்கள் பிள்ளைகளுக்கோ வரன் பார்த்து கொண்டிருந்தால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும். இடம் பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். சொத்துக்களால் லாபம் உண்டு. மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 28ஆம் தேதி வரை அங்கு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே இந்த காலத்தில் சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறையலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். வேலை பளு கூடும். மேல் அதிகாரிகள் உங்கள் மீது கூடுதல் பொறுப்புகளை சுமத்தலாம். கொடுக்கல் வாங்கலில் சில பாக்கிகள் மனதை உறுத்தும். அதே நேரத்தில் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார யோகம் உண்டு. மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும்பொழுது மிகுந்த யோகம் தரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர நினைப்பீர்கள். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சுக்கிரனின் ஆதிக்கத்தால் சொத்து விற்பனையும் அதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபமும் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களின் செல்வாக்கு உயரும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைவீர்கள். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். விரயங்கள் அதிகரிக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர நிலையில் இருக்கின்றார். தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் போகலாம். உத்தியோகத்தில் அன்றாடம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தொழில் செய்பவர்களில் சிலருக்கு பங்குதாரர்களால் தொல்லை ஏற்படலாம். பெற்றோரின் உடல் நலத்தில் கோளாறு ஏற்பட்டு மருத்துவ செலவு ஆகலாம். இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுங்கள். மேலும் விவசாயிகளுக்கு எதிர்பாராத லாப முன்னேற்றங்களை சந்திக்க இருக்கின்றீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் விருப்பப்படுகின்ற இடமாற்றம் அமையும். தொழிலதிபர்களுக்கு புதிதாக நீங்கள் ஈடுபட நினைத்துள்ள உற்பத்தி விஷயங்களில் தாராளமாக இறங்கலாம். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் செல்வாக்கு சற்று குறையலாம். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் ரோகிணி, அனுஷம், சுவாதி, கார்த்திகை, சதயம், பூசம், புனர்பூசம், திருவாதிரை, திருவோணம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூலை 17, 19, 21, 23, 25, 27, 29, 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 2, 4, 6, 7, 8, 11, 14, 16. இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடு செய்து வாருங்கள். ராகுகால வேளையில் நவக்கிரக ராகு பகவானுக்கு அபிஷேகம் செய்வித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.